தமிழ்நாட்டில் 718 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறது ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழுமம் நிறுவனம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் ஸ்னைடர் எலக்ட்ரானிக் குழுமம் சார்பில் 818 கோடி ரூபாய் முதலீட்டில் 663 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை மற்றும் கோவையில் அமைந்துள்ள ஸ்னைடர் எலக்ட்ரானிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆலைகளில் விரிவாக்கம் மற்றும் ஒசூரில் ஸ்னைடர் எலக்ட்ரானிக் ஐடி பிசினஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பேட்டரிஸ் மற்றும் குளிர்விப்பு தீர்வுகளுக்கான புதிய ஆலை அமைக்கும் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க எக்கனாமி பொருளாதாரத்தை வளர்ச்சி பெறுவதற்கான தேவையான முதலீடுகளை இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில அனைவருக்கும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சீரான மற்றும் பரவலான வளர்ச்சி என்பதுல தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருகிறது. இதுல மாநிலம் முழுவதும் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அதுக்கான மாவட்டங்களை தொழில் வளர்ச்சி மேம்பட பல்வேறு வகையில அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழுமம் என்பது மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்களை உற்பத்தியில மேலாண்மை தீர்வுகள்ல பணியாற்றி வராங்க. 30 வருடங்களாக தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மற்றும் செயல்பட்டு இக்குழுமம் தனது நிலையிலே செயல்பட்டு வராங்க. எனவே இந்த குழுமத்துல இன்றைக்கு 718 கோடி ரூபாய் முதலீட்டுல 663 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்திடப்பட்டது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.